கோதுமை மாவு எப்போ ஒரே மாதிரியை கரைச்சி ஊற்றுறீங்க, இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி சேர்த்துட்டு இதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், சீரகம், சில்லி ஃப்ளாக்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, கூடவே உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்து அப்படியே மூடி வச்சுடுங்க. இது கூட ஃப்ளேவருக்கு மல்லித்தழையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டு. இது பொருத்தமான ஈஸியான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வானலில் 2 வெங்காயம், உரிச்ச பூண்டு 10, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து லைட்டாக வதங்கணும். இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட சீரகம், கொத்தமல்லி தழையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆறினதும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிப்பை சேர்த்திங்கன்னா நல்ல சுவையான சிம்பிளான சட்னி ரெடி. இப்போ மூடி வச்ச மாவை கலந்து அப்படியே தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். ஈனோ சோடாப்பெலாம் சேர்க்க வேண்டியதில்லை. கலந்தெடுத்த மாவு 1.5 கண்டியில் ஊற்றி தீத்தி சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி. சப்பாத்தி மாதிரியே இருக்கும்.